பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நடந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ளது சேமலை கவுண்டன்பாளையம். அங்கு தோப்பு வீட்டில் வசித்து வந்தவர்கள்தான் தெய்வசிகாமணி அமலாத்தாள் தம்பதியினர். இருவரும் விவசாய தொழில் செய்து வருகின்றனர். அவர்களுக்கு செந்தில்குமார் என்ற மகனும் இருந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல தெய்வசிகாமணியின் வீட்டிற்கு பணிக்கு வந்துள்ளார் தொழிலாளி ஒருவர். தோட்டத்திற்குள் நுழையும் போதே காத்திருந்துள்ளது அதிர்ச்சி. அங்கு தெய்வசிகாமணி ரத்த வெள்ளத்தில் உடல் முழுக்க வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். அவர் மட்டுமல்லாது மனைவி மற்றும் மகனும் அதேபோல உடல் முழுக்க வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளனர். இதனைக் கண்டு பேரதிர்ச்சிக்குள்ளான அவர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு கொலைக்கான காரணம் என்ன, முன்விரோதம் ஏதும் இருந்ததா அல்லது திருடர்கள் செய்த வேலையா, வீட்டில் நகை பணம் என ஏதேனும் திருட்டு போயுள்ளதா என்னும் கோணத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் தெய்வசிகாமணியின் தோட்டத்து சாலைக்கு வந்ததாகவும் தெய்வசிகாமணியை தோட்டத்தில் வைத்து வெட்டியதாகவும் அதை தடுக்கச் சென்ற அமலாத்தாள் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோரையும் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவினாசிபாளையம் காவல்துறையினர் மற்றும் பல்லடம் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர், தடயவியல் நிபுணர்கள், மோப்பனாய் உதவியுடன் கொலை நடந்த இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 8 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. முழு தகவல்கள் விசாரணையின் முடிவிலேயே தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உட்கோட்டம் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தை சேர்ந்த சேவலை கவுண்டன்புதூர் இந்த கிராமத்தில் காலையில் பார்த்தப்போ இந்த வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் மற்றும் அவங்களுடைய பையன் அவங்க இறந்துருக்காங்க. இதை காலையில் இந்த ஊரில் இருக்கவங்க பார்த்து நமக்கு தகவல் சொன்னாங்க. இதை பார்த்ததில் ரொம்ப ஷார்ப் வெப்பனும் பிளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெரியவர் வெளியே இருக்கார். ஒருவேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், சப்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம். அவர் வெளியே இருந்தார், காலையில் கொஞ்சம் உயிரோடு தான் இருந்தார். இப்போ அவர் இறந்துட்டார். அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு, ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை. அதுக்கு என்ன போயிருக்குன்றது இப்போது செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ஒரு 4-5 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. 4-5 டீம் 4-5 விதத்தில் எம்ஓ கிரிமினல்ஸ், வேறு மாதிரி அஃபென்ஸாக இருக்குமா, வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. சைபர் கிரைமுக்கு ஒரு டீம் போட்டிருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ணுறது ஒரு டீம் இருக்குது. இது எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ த்ரூ அவுட் தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. எம்ஓ கிரிமினல் செக், லாட் செக், வெஹிக்கிள் செக் எல்லாம் போகுது. கூடிய விரைவில் நிச்சயமாக நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். இப்போ வரைக்கும் பார்த்ததில் நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, அப்படி தான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம். எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. விசாரணையில் தெரிய வரும். தொடர்ந்து இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா 20 நாளாகவே தொடர்ந்து திருட்டு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 4 லட்சம் மதிப்பான விவசாய பணம் திருடு போயிட்டு இந்த பகுதியில் தொடர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில். இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் அப்படின்னு இல்லை. ஒரு காவல் நிலையத்தில் கொடுக்குற மனு மேலே எல்லாமே ப்ராப்பராக தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம உடனே சில சமயம் குற்றவாளிகள் கிடைக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ கடந்த கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லாம் நிறையவே நம்ம ரோந்து பணியில் போகிறோம். அது எங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரி வீக் கொடுக்குறாங்க. டிஜி கொடுக்குறாங்க, ஏடிஜிபி கொடுக்குறாங்க. வார கடைசி நாட்களில் இல்லை இந்த மாதிரி டார்க் நைட் பீரியடில் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் மார்ச் பண்ணுறோம். நிறைய ஆஃபீஸர்ஸும் மூவ் பண்ணுறாங்க. அது கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம பிடிச்சிடலாம். இப்போ விசாரணை நடக்குது இல்லையா, விசாரணை நடக்கணும். இப்போ ஒரு குறைந்தபட்சம் சொத்து காணாமல் போயிருக்கிறதுனால ஒரு 6-7 சவரன் நகை வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கான கொலையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆங்கிள் ஆனால் நாங்கள் பார்க்குறோம். மற்ற வேறு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இதை முதல்ல பார்த்தவர் அந்த ஒரு பார்பர் தான் காலையில் பார்த்துருக்காரு. அவர் பார்க்கும்போதே மணி 6 மணி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 2:30 மணி வாக்கில் நடந்திருக்கலாம். அடிஷ்னல் பீட்ஸ் மார்ச் பண்ணுறோம். க்ரைம் ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். க்ரைம் பீட்ஸும் போகிறாங்க. ஸோ அப்படி பண்ணி தான் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
எல்லா ஆங்கிள்லையும் பார்ப்போம், அதான் சொன்னேன், எல்லா ஆங்கிள்லையுமே பார்ப்போம். ஒரு இதுக்கு வந்து இல்லை அப்படி ஒன்றும் இது வரைக்கும் தெரியல, நம்ம அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்ம எல்லா ஆங்கிள்லையும் பார்க்குறோம், அதான் சொல்லுவேன், பல ஆங்கிளில் பார்க்குறோம்.